அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, மார்கழி மாதம் பிறக்கப் போகுது. இந்த மார்கழி மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் கோலம் போடும் சூட்சமம், கோலம் போடும் பெண்கள் கவனிக்க வேண்டியவை, செய்யக்கூடாதவை, செய்ய வேண்டியவை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். ஆடியோவை கேட்டு பின்பற்றுங்கள். இந்த ஆடியோவில் நான் சொல்லியுள்ள ஆலோசனைகளை பின்பற்றுவதால் உங்கள் குடும்பத்திற்கு புண்ணியம் வந்து சேரும், நல்லது உங்கள் குடும்பத்தில் நடக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கிறது வழக்கம். அந்த வகையில் மார்கழி மாத இறை வழிபாட்டு குழுவுக்கு பதிவு தொடங்கிருச்சு. மார்கழி மாதம் முழுவதும், அதாவது 16/12/2025 இருந்து 14/1/2026 வரை தினமும் சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர வணங்கும் ஒரு சூட்சம மந்திரத்தை சொல்லித்தரப்போகிறோம். சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர நினைத்து தீபமேற்றும் சூட்சமத்தையும் சொல்லித்தரப்போகிறேன். தீட்டு சமயத்தில் எப்படி இதை செய்யணுங்கிறதையும் வழிகாட்ட போகிறேன். இந்த குழுவுக்கு கட்டணம் 351 ரூபாய். மேலே டிஸ்பிளேயில் எனது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் இருக்குது. விருப்பமுள்ளோர் கட்டிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினா இந்த குழுவோட லிங்க் வழங்கப்படும். வாருங்கள், மார்கழி மாதம் இறையருள் பெற. மார்கழி மாதத்தில் நீங்கள் கோலம் போடுறது, அதிகாலை நேரத்தில் கோலம் போடுவது மிக மிக சிறப்பு. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, முந்தைய நாளே கோலத்தை போட்டு வச்சிருவாங்க. அப்படி செய்யக்கூடாது, சரிங்களா? இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், மார்கழி மாதத்தில் கோலம் போடும் பொழுது காலில் காலணிகள் அணிந்திருக்கக்கூடாது. அதாவது செருப்பு அணிந்து கொண்டு கோலம் போடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கோலம் போடுறது அப்படிங்கிறது மங்களத்தை தரும். மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது புண்ணியத்தை சேர்க்கும். ஏன்னா மார்கழி மாதம் தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம். எனவே இந்த மார்கழி மாதத்தில் குளித்துவிட்டு அதன் பிறகு கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு உடல்நிலை கோளாறு அல்லது தலைவலி அல்லது சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா உடலுக்கு மட்டுமாவது குளித்துவிட்டு, தலைக்கு குளிக்க முடியலனா கூட பரவாயில்ல, உடலுக்கு மட்டுமாவது குளிச்சுட்டு கோலம் போடுங்க, ரொம்ப நல்லது. கோலம் போடுறதுக்கு முன்பாக பசு ஜானம் தெளித்து கோலம் போடுவது ரொம்ப சிறப்பு. மார்கழி மாதம் முழுவதும் பசுஞ்சாணம் தெளிக்க முடியலனா கூட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நாட்களில், முக்கியமான வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் மட்டுமாவது பசுஞ்சாணம் தெளித்து அதன் பிறகு கோலம் போடுங்க. மார்கழி மாதம் வாசல் தெளிப்பீங்கள, அந்த வாசல் தெளிக்கும் தண்ணீரில் நமது ஐஸ்வர்யம் தெய்வீக தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டு அதில் வாசல் தெளிங்க. நம்ம வாசல் தெளிக்கிறதுக்காகவே ஐஸ்வர்யம் தெய்வீக தூள்னு ஒன்று தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பல சகோதர சகோதரிகள் வாங்கிட்டு இருக்காங்க. அது இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் போடுங்க. ஒருவேளை அது உங்களால் வாங்க முடியல, இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு அந்த தண்ணீரை வாசலில் தெளிச்சிட்டு கோலம் போடுங்க. கோலம் போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கோலப்பொடி இருக்கு இல்லையா, அந்த கோலப்பொடியோட கொஞ்சம் அரிசி மாவையும் கலந்து வச்சுக்கோங்க. முழுசாக அரிசி மாவில் போட முடியலனாலும் பரவாயில்ல, கோலப்பொடியில் அரிசி மாவு கலந்து மார்கழி மாதம் கோலம் போடுங்க, நல்லது நடக்கும். உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருந்தாங்கன்னா மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோலம் போட்டுட்டு அந்த கோலத்தின் நடுவே கொஞ்சம் பசுஞ்சாணமும் அதில் பூக்கள் அல்லது அருகம்புல் குத்தி வைங்க, நல்ல வரன் அமையும். மார்கழி மாதத்தில் கோலம் போடும் பொழுது அந்த கோலத்தில் வண்ணங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வண்ணங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், கோலத்தை ஆரம்பிக்கிறது கீழேருந்து ஆரம்பித்து மேலே முடிக்கிற மாதிரி கோலம் போடுங்க. இந்த ஆலோசனையெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் ஆனந்தமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், கோடீஸ்வரராக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மார்கழி மாத முதல் நாள் வழிபாடு மற்றும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசலில் தீபம் ஏற்றும் முறை, இதெல்லாம் அடுத்தடுத்து உங்களோட நான் பேச போகிறேன். தொடர்ந்து நமது சேனலோடு இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நம்ம உங்கள் குடும்ப நன்மைக்காக சில ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 1 வயது முதல் 26 வயது வரை இருக்கக்கூடிய
குழந்தைகளுக்கு 6 வருடத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் கண்டமும் வராமல் இருக்க மகா காலபைரவர் பாலரக்ஷை, அதைப்போல் 26 வயது முதல் 50 வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண் அத்துணை பேருக்கும் 3 வருடங்களுக்கு தெய்வ பாதுகாப்பு தரும் பகலாமுகி ரக்ஷை. உங்க வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ அந்த வீட்டுக்கு தெய்வ பாதுகாப்பு தரக்கூடிய வீட்டு வாசலுக்கு வெளியே கட்டக்கூடிய வாராகி மூட்டை மற்றும் நோய் தீர்க்கும் அற்புத திரையம்பகேஸ்வரர் விபூதி மற்றும் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி மற்றும் உறவுகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்பட கர்மநசி ரத்தினக்கல் இது போன்ற ஆன்மீக பொருட்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்கள் குடும்பத்துக்கு இந்த ஆன்மீக பொருள் வேணும்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னு சொல்லுங்கள். அதனுடைய விலை விவரங்கள், பயன்படுத்தும் முறைகள் சொல்லித்தரப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.